ஃபைனலா நம்ம சிஎஸ்கே அவங்களோட பெஸ்ட் காம்பினேஷனை பிடிச்சிருக்காங்களா டித் போலிங்ல நம்ம அன்ஷுல் கம்போஜ் நம்ம ஜெமியோ ஓட்டன் தான் அந்த ஒரு காம்போவா. அதை தவிர்த்து நம்ம ருத்ராஜ் கேக்கோட பேட்டிங் மேல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எழுந்திருக்கு. அதை பத்தி வீடியோல பார்க்கலாம். அதை தவிர்த்து நம்ம குர்ஜாப் சிங் சிஎஸ்கேட போலிங் ஆட் பண்ணது சிஎஸ்கேக்கு பெரிய பாசிட்டிவா இருந்திருக்கு. அதை பத்தி வீடியோல பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் வீடியோல முக்கியமான விஷயத்துல பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஆயுஷ் மாத்திரவே ரிட்டையர்ட் அவுட் ஆகியிருப்பாங்க. அந்த 59 of 37 பால்ஸ் இருப்பாரு. அந்த கடைசி கட்டத்துல அவர் ரொம்பவே பார்த்தா டயர்ட் ஆயிட்டு வர ஷூட்டிங்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அவர் ரிட்டையர்ட் அவுட் பண்ணிட்டு ஷோம் துபே உள்ள அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரவே அவர் டக் அவுட்ல கொஞ்சம் ஃபீல் பண்ணாருன்னு ஒரு நியூஸஸ் வருது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா சிஎஸ்கே அவரால் அடிக்க முடிஞ்சிருந்தா அவர் வச்சிருக்க வெளியே உள்ள வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அண்ட் அவரோட சுத்தமா முடியல. அந்த சென்னையில இம்யூனிட்டி எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கும். அவர் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாரு. சோ அவர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. ஆயுஷ் மாதிரி அடிக்க போனாரு, அவருக்கு சரியா கனெக்ட் ஆகல. சோ அவர் டயர்டாவும் இருந்தாரு. அதனால அவர் ரிட்டையர்ட் பண்ணிட்டு நம்ம ஷிவம் துபே உள்ள வந்தாரு. சோ ஷிவம் துபே கடைசியில வந்து ஒரு 10 balls 25 தான் அடிச்சாரு. சம்திங் நல்லா பண்ணியிருந்தாரு. சோ இட்ஸ் ஓகே தான் சொல்லணும். ஃபைனலி நம்ம சிஎஸ்கே அவங்களோட பெஸ்ட் காம்போவை நம்ம டெத் பவுலிங்ல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலா சிஎஸ்கே டெத் பவுலிங்ல யார் போட போறான்னு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. அண்ட் அன்ஷுல் கம்போஜ் மட்டும் தான் ஒரு பக்கத்துல ஒரு டீசென்டா பவுலிங் போட்டாரு. அண்ட் அவர் கூட யாரும் சப்போர்ட் பண்ணி போட போறான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஆனா ஃபைனலா இப்ப அதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிருக்கு. நம்ம ஜெமி ஓட்டனும் அன்ஷுல் கம்போஜ் தான் வரக்கூடிய மேட்சஸ்ல டெத் பவுலிங் போட போறாங்க. அது கூட குர்ஜாப் சிங்குமே ஒரு ஓவர் போடுற டெத்துல. சோ அங்க சிஎஸ்கேக்கு இப்ப ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியுது. அண்ட் சிஎஸ்கே இதுவரை நடந்த 4 மேட்ச்ல பெஸ்ட் காம்பினேஷனை பார்த்தா பிடிச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல அகேன்ஸ்ட் பார்த்தா டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லாவே பண்ணிருக்கோம். 100% ஷோருங்க சிஎஸ்கேட பெஸ்ட் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல நம்ம டிசி அகேன்ஸ்ட் விளையாடுறது தான். அதுலயும் நம்ம அன்ஷுல் கம்போஜ் ஜெமி ஓட்டன் இவங்க 2 பேரோட காம்போ பயங்கரமா இருக்கு சொல்லணும். டெத்துல 2 பேருமே நல்லா போடுறாங்க. 2 பேராலுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 140 பார்த்து நான் கிளாக் பண்ண முடியும். அன்ஷுல் கம்போஜ் ஒரு 138 139 போடுறாரு. அவருமே ஒரு சில நேரத்துல 140 போடுறாரு. ஜெமி ஓட்டன் சொல்லவே வேணாம், பேட்ல வந்து இடிக்குதுங்க. அவரோட பேஸ்ல பார்த்தா நம்ம டேவிட் மில்லருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பால் வந்து இடிக்கும். அந்த மாதிரிலாம் இதுவரையும் நான் சிஎஸ்கே போல்ஸ் பெருசா போட்டு பார்த்ததுல. ஆனா இது வந்து அவரோட பேசுமே பாத்தீங்கன்னா இடிக்குது. அதுலயும் நம்ம டேவிட் மில்லருக்கு ஒரு பால் போடுவார் பாருங்க, ஸ்டெம்ப பிளேட்ஸ் தட்டின்னு போவோம். அவரோட பேஸுக்கு பார்த்தா என்ன நடந்துச்சுன்னே தெரியாது டேவிட் மில்லர் இருக்காங்க. சோ சிஎஸ்கேக்கு இந்த ஒரு காம்போ நல்லா ஒர்க் ஆயிருக்குங்க இந்த டெத்துல. சோ ரொம்பவே முக்கியம். வரக்கூடிய மேட்ச்ல இவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. ஒரு சைட்ல அன்ஷுல் கம்போஜ் கலக்குறாருன்னா இந்த சைட்ல ஜெமி ஓவர்டன் ஜெமி ஓவர்டன் தான் சொல்லலாம். அவரை எத்தனை மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே இவர் ஏன் பிளே பண்றாங்க, இவர் ஏன் முதல்ல ரீடைன் பண்ணாங்கன்னு கொஸ்டின் மார்க் நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா அதுக்கெல்லாம் ஜெமி ஓவர்டன் அவர் பேட் அணிக் பவுலிங் மூலியமா ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காரு சொல்லணும். தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இவரால் இப்படி பண்ண முடியுமான்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அந்த லெவல்ல ஜெமி ஓவர்டன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு லாஸ்ட் மேட்ச்ல மட்டும் இல்ல. இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஜெமி ஓட்டன் வித் பேட்ல கலக்கினாரு. அதுக்கப்புறம் திருப்பி வித் பேல் அண்ட் வித் பேட்ல கலக்கினாரு ஆர்சிபியோட. இப்ப இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பவுலிங்ல கலக்கி இருக்காரு. தவிர்த்து சிஎஸ்கே கண்டினியூவா பாத்தீங்கன்னா 3 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் ஜெமி ஓட்டன் ஒரு ட்வீட் போட்டாரு, கண்டிப்பா நாங்க திருப்பியும் இந்த ஃபேன்ஸ் கோசம் ஆடா ஒர்க் அவுட் பண்ணி நாங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா மேட்ச் வின் பண்ணுவோம்னு. அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வின் பண்ணி காட்டியிருக்காங்க. அவரோட சோசியல் மீடியால அந்த பிஃபோர் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் முன்னாடி பாத்தீங்கன்னா டிசி மேட்ச் முன்னாடி 25K ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெமி ஓட்டனுக்கு கிடைச்ச சப்போர்ட் அண்ட் லவ் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கு. 141K போயிருக்காருங்க இன்ஸ்டாகிராம்ல ஜெமி ஓட்டன். நீங்க நாள்ல கலக்குன ஜெமி ஓட்டனை பத்தி பேசுறோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடை சேர்ந்த பவுலரான குர்ஜாப் சிங்கை பத்தி பேசலாம். எப்படி குர்ஜாப் சிங் உள்ள வந்தது எனக்கு இன்னும் சிஎஸ்கேட பவுலிங் நினைப்ப இன்னும் ஸ்ட்ராங்கரா பார்த்தா கார்டு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல தரமா பவுலிங் போட்டிருக்காரு. 3 ஓவர் மிடில்ல போடுறாரு. ஒரு ஓவர் டெத்துலயுமே பார்த்தோன்னா நம்ம குர்ஜாப் சிங் போடுறாரு. அவரோட ஹைட்டுக்கும் அவர் போடுற டெலிவரிஸ் அந்த லென்த் லைன் அண்ட் லென்த் பாத்தீங்கன்னா டேவிட் மில்லருக்கு ஒரு பால் வந்து கிளவுஸ்ல இடிக்கும். நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவர் போடுறது 138 தான். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவர் கிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இடிக்குது டேவிட் மில்லருக்கு. செம்மையா போட்டிருப்பாரு சொல்லணும். கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல போட்டாரு. அண்ட் அதை தவிர்த்து அவர் இன்னும் ஒரு ஸ்லோவர் ஒன்று வச்சிருக்காரு கைஸ், பேக்வர்ட் ஸ்லோவர் ஒன்று போடுவாரு. சோ அதெல்லாம் இன்னும் டேஞ்சரஸா இருக்கும். அதெல்லாம் ஒரு டெத்துல யூஸ் பண்ணுவார் கண்டிப்பா. இந்த மேட்ச்லயே பாத்தீங்கன்னா நம்ம குர்ஜாப் சிங்கோட பவுலிங் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ்டு சொல்லணும். ஏன்னா அந்த லெவல்ல போட்டிருக்காரு. இந்த சீசன்ல இவர் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மேட்சை விடுவாருன்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு என்னவோ அந்த பஞ்சாப் மேட்ச்லயே ஒரு உள்ள வந்திருக்கலாமோ தோணுது. தெரியாம ராகுல் சார் உள்ள கொண்டு வந்துட்டோம். என்ன பொறுத்தவரையே அந்த மேட்ச்லயே ஒரு கொண்டு வந்திருக்கலாம். சோ இட்ஸ் ஓகே. வரக்கூடிய மேட்ச்ல குர்ஜாப் சிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிஎஸ்கே என்னதான் ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க சொல்லணும். ருத்ராஜ் கேக்கார்ட் as ஒரு கேப்டனா பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காரு. நல்லாவே பண்ணியிருந்தாரு இந்த மேட்ச்ல. அந்த பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் ஃபீல்டிங்கா இருக்கட்டும், எங்க ஃபீல்ட் செட்டப் பண்ணணும் அதெல்லாம் நல்லா பண்ணாரு. ஆனா as a பேட்டரா பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல அவர் எதுவும் பண்ண முடியல பெருசா. இந்த மேட்ச்ல மட்டும் இல்லாம நடந்த 3 மேட்ச்லயும் ஆல்ரெடி
ஆல்ரெடி 4 மேட்ச் விளையாட்டோம். 4 மேட்ச்லயுமே ருத்துவால பெருசா பேட்டிங் எதுவுமே பண்ண முடியல. ருத்ராஜ் கேக்வாட் இப்ப பெருசா ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியல. அவர் என்னவோ ரொம்ப ஷெல்லுக்குள்ள போயிடுறாரோ தோணுது கைஸ் எனக்கு. இந்த 6 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஸ்லோவா இன்னிங்ஸ் கொண்டு போலாம், ஒரு 30-40 அடிச்சுட்டானா அதுக்கப்புறமா ஒரு கான்பிடன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோருக்கு போலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ருத்ராஜ் கேக்வாட் அந்த மாதிரி கொண்டு போகும்போது பார்த்தா செட்டில் ஆகும்போது அவுட் ஆயிடுறாரு. அந்த ஒரு போன மேட்ச்ல இருக்கிறது முந்தின மேட்ச் பஞ்சாப் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஓரளவு செட் ஆனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சகல் அட்டாக் பண்ணலான்னு போனாரு, அட்டாக் ஆன் பண்ண அப்ப அவரோட விக்கெட் கொடுத்தாரு. இப்ப லாஸ்ட் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ண போனாரு, அங்க அவரோட விக்கெட்டை கொடுத்திருப்பாரு. சோ என்ன பொறுத்தவரை ருத்ராஜ் கேக்வாட் இருந்து ஒண்ணு சொல்லணும்னா, ருத்து நீங்க ஆரம்பத்துல உங்க நேச்சுரல் கேம் விளையாடுங்க, ரொம்ப ஷெல்லுக்குள்ள போவேனா, நடுவில் பவர் பிளேவை யூஸ் பண்ணி பவுண்டரிஸ் அடிக்கணும். நான் திருப்பியும் சொல்றேன், சிஎஸ்கே பவர் பிளேல நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணணும். அது சஞ்சு சாம்சன் லாஸ்ட் மேட்ச் ஓரளவு ஃபார்முக்கு வந்துட்டாரு. சோ செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸா இருக்கும். சோ அதே கான்பிடன்ஸ் ருத்ராஜ் கேக்வாட் அவர் கேப்டன்சில பண்ணது அப்படியே அடுத்த மேட்ச்ல அவர் பேட்டிங்ல கொண்டு வந்தாருன்னா நாளைக்கு நல்லா இருக்கும். அகேன்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சிஎஸ்கே சேப்பாங்கள விட போறோம். ருத்ராஜ் கேக்வாட் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் அக்ரெசிவா விளையாடணும்னு எனக்கு தோணுது. அவர் ரொம்ப செல்லுக்குள்ள போக வேணாம். சோ அவர் ஒரு நல்ல பிளேயர் தான். அண்ட் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நேத்து மேட்சுக்கு அப்புறம் ரஜத் பண்டிதர் அடிச்சாருன்னு ருத்துவை போய் அவரோட கம்பேர் பண்றாங்க. கைஸ் இந்த கம்பேரிசனே வேணா, ருத்ராஜ் கேக்வாட் ஒரு கிளாஸ் பிளேயர் சொல்லணும். ரஜத் பண்டிதர் நல்ல பிளேயர் இல்ல சொல்லல, அவருமே நல்ல பிளேயர் தான். இருந்தாலும் ருத்து அவரோட கம்பேர் பண்ண முடியாது. ருத்ராஜ் கேக்வாட் 2021 ஆரஞ்சு கேப் வின்னர். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன் ஒரே நேரத்துல வாங்கின ஒரே ஒரு பிளேயர்னா அது நம்ம ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் தான். அதை தவிர்த்து ஆரஞ்சு கப்பும் வின் பண்ணி ஐபிஎல் கப்பும் வின் பண்ண ஒரே ஒரு பிளேயரோ அதுவும் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் தான். இது 4 மேட்ச்ல அவரோட ஃபார்ம் சரியில்லைன்னு அவரை பத்தி நம்ம கம்பேர் பண்றது மத்த பிளேயர்ஸோட எனக்கு சரியில்லை. சோ அதை பண்ணாதீங்க கைஸ். கிளாஸ் இஸ் பர்மனன்ட் சொல்லணும். ருத்ராஜ் கேக்வாட் ஒன்ஸ் ஃபார்முக்கு வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு சீசன்ல 500 பிளஸ் ஆர் 450 பிளஸ் ரன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஐபிஎல் முடியத்துக்குள்ள அடிச்சிருவாரு. சோ இதை பத்தி உங்க ஒப்பீனியனா மறக்காம கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கண்டல வந்து சந்திக்கும் முறை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன்ட் கைஸ்.